ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணனுக்கு பணம் கொடுக்குறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் ரெடி பண்ணேன். ஏன் அப்படின்னா, அவருக்கு எங்கள் வீட்டுக்கு எது செஞ்சாலுமே பிடிக்காது. நான் என்ன தான் வேலை பார்த்து மாதம் 40,000 சம்பளம் கொடுத்தாலுமே, இதை ரூபா நான் எங்கள் வீட்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் தான் அவர் வச்சுருக்கிறது எனக்காக. அது அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு இது செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, இவ்வளோ படிக்க வச்சாங்க, பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கல்யாணமும் நல்லா கிராண்டாக தான் செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் என் அண்ணன் திடீர்னு இத்தனை வருஷத்தில் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆக போகுது, எதுவுமே என்கிட்ட உதவின்னு எதுவுமே கேட்டதில்லை. இப்போ தான் என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்தால் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கம்மா, ஒருத்தட்ட வாங்கி கொடுத்தேன். அவர் இப்போ திடீர்னு கேட்குறாரு, வேறு யார்ட்டையும் அரேஞ்ச் பண்ண முடியல, அண்ணியோட நகையெல்லாம் அடகில் இருக்குது, இல்லாட்டினா நான் இந்நேரம் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணியிருப்போம்மா அப்படின்னோடனே, அது கரெக்டு தானே, நான் இல்லைங்கள, இப்போ திடீர்னு இருக்காது, நான் யார்கிட்டதும் இது பண்ணி தரேன். ஏன்னா நகையெல்லாம் அவர் பேரில் தான் வச்சுருக்காரு லாக்கரில். அதனால் அவர்கிட்ட எதுக்கு என்னென்னலாம் கேட்பாருண்ணே. அதனால் என்னால் இப்போதைக்கு இது பண்ண முடியாது. அதனால் நீ கொஞ்சம் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுன்னா, நான் யாராவது வாங்கி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு 2 லட்சம் முடியலனா கூட ஏதாச்சும் 1 லட்ச ரூபானாச்சும் நான் வாங்கி கொடுக்குறேன். இது சம்மந்தமாக அவர்கிட்ட என் வீட்டுக்கார்ட்டெல்லாம் எதுவும் ஃபோன் பண்ணி கேட்டுறாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, எனக்கு தான் மாப்பிள்ளையை பற்றி நல்லாவே தெரியலம்மா. அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 20,000 பணம் கேட்டேன். அதுக்கே இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தரவே இல்லை அவர். அதுலேருந்து தான் நான் அவர்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, இப்போ ஒன்றுக்கிட்டையுமே கேட்குறதுக்கான ஒரு இது இல்லைம்மா. ஆனால் இப்போ திடீர்னு என்கிட்ட வேறு யார்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட 2, 3 பேர்ட்ட கேட்டேன். அவனுங்க ஆனால் அப்போங்கிறானுங்க, எதுவும் கொடுக்குற மாதிரி அவனுங்க சொல்ல மாட்டேங்கிறானுங்கம்மா அப்படின்னோடனே, புரியுது அதெல்லாம் எனக்கு. இருந்தாலும் எனக்கு இப்போ உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியாது இல்லைம்மா. அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அந்த தடவை மட்டும் அப்படின்னோடனே, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது இத்தனை வருஷத்தில். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி என்கிட்ட கேட்டோன்னே எனக்கு மனசே இதாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி அண்ணன் திடீர்னு கேட்குது, நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குது, நம்மளால செய்ய முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 நாள் தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தட்ட ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் பணம் வாங்கி கொடுப்பாரு, பண்ணுவார். ஆனால் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே நான் கேட்டது கிடையாது. இது மாதிரி பணம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த தடவை என்னால் அவர்கிட்ட சரி கேட்டேன், இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது மாதிரி நீங்களாம் பணமே வாங்க மாட்டிங்களே, உங்களுக்கு என்னம்மா தேவை அப்படின்னோடனே, இல்லை ஒரு தெரிஞ்சவங்களுக்காக தான் ஒரு 2 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ண முடியுமானோடனே அவர் சொன்னார், 2 லட்ச ரூபா முடியாது, 1 லட்ச ரூபா வேணால் நான் வாங்கி யார்ட்டேருந்து வாங்கி தரேன், ஏன்னா ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இருக்குது, 1 லட்ச ரூபா வேணால் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் நம்பிக்கையாக கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்ன வரைக்கும் நான் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அவர் நான் 1 லட்ச ரூபா வாங்கி தரேன், நீங்கள் ஈவினிங் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேணாம், நான் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு காலைல வரப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், 2 லட்ச ரூபா என்னால் அரேஞ்ச் பண்ண முடியலைன்னா 1 லட்ச ரூபா தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நானும் நகை இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியாமல் நான் அடகு வைக்க முடியாது. வேறு பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட்டில் இவ்வளோத்த எடுத்தாலும் தெரியுது, ஒரு 5,000 10,000னா எடுத்தால் தெரியாது. நான் அமௌண்ட் அதிகமாக எடுத்தேன்னா அவருக்கு மெசேஜ் போகும், எதுக்கு என்னன்னு கேட்பாரு. ஒரு 20,000க்குள்ளே எடுத்தேன்னா கேட்க மாட்டார், ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வாங்குவேன், பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்குவேன்ட்டு. இப்போ திடீர்னு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். அப்படின்னோடனே சரி ஓகே, நான் 1 லட்ச ரூபா இருந்தாலும் பரவாயில்லம்மா, எது இந்த அளவுக்கு நீ கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி தான் அப்படின்னோடனே, நீ தப்பாக நினச்சிக்காதண்ணே, எனக்கு உனக்கு செய்யணும்னு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு எதையுமே ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுமா, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் தெரியாமையாக இருக்குது, எல்லாமே தெரியுது, தெரியாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டு, மறுநாள் காலையில் நீ ஆஃபீஸ்க்கு வந்துடுனே, நான் இங்கே அவர்கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்காக தான் கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா அவங்களாம் கடன் இவங்களே மற்றவங்க கேட்டு இது பண்ணுற மாதிரி இருக்காங்க, இவங்க ஏன்டா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்காக தான் கேட்டிருக்காங்க போல இருக்குது, அண்ணனுக்காக தான் கேட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் அவங்க கேட்டது, வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம்
நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு பத்திரம் எழுதி தரேன், 1,00,000 பத்திரம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம் மேடம், நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க. உங்களுக்காக நான் வந்து இதுக்காக இது பண்ண போகிறதில்ல. நான் வந்து எனக்கு தெரியுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் இது பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்குவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து